எப்ப பார்த்தாலும் இந்த பிஜேபி பத்தி பேசுறதே உங்களுக்கு பொழப்பு. நம்மளுடைய இந்தியாவ வந்து அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருந்த இடத்துல, இன்னைக்கு நம்ம நாட்ட நம் இந்தியாவினுடைய ராணுவத்தின் வலிமை என்னன்னு சைனாக்காரனுக்கு தெரியும். ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தது உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். அப்பாவு தொகுதியில வந்து கேம்பெயின் பண்ணாரு. அப்படி பண்ணும்போது பாஜகவினுடைய மேனிஃபெஸ்டோல சொன்னதுமே அப்படித்தான், திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏற்றப்படும். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வழக்கம் எப்ப பார்த்தாலும் இந்த பிஜேபி பத்தி பேசுறதே உங்களுக்கு பொழப்பு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டு மக்களை தன் பக்கம் இழுக்கணுங்கிற அந்த ஒரு அறிவு கூட இவங்களுக்கெல்லாம் இருக்காது. சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஜனநாயக நாடு, யாரும் எங்கேயும் போகலாம் வரலாம், அது அவங்கவுங்களுடைய உரிமை. இன்னொன்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தேவும் பாஜகவினருக்கும், அதாவது மற்ற மாநிலங்களை ஆளும் முதல்வர்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு டெய்லி யாராவது ஒருத்தவங்க வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா முதல்வர் ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்திருந்தாரு, ராஜஸ்தான் முதல்வர் வந்திருந்தாரு, அதே மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, பியூஷ் கோயல் அவர்கள். பார்த்தோம்னா வேட்புமனு தாக்கலுக்கு வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களாம் வந்தாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோனையும், ரேகா குப்தா அவர்கள், அதாவது டெல்லியினுடைய முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் திருப்பதி போய் சாமி கும்பிட்டுட்டு நேரடியாக வந்து வானதி சீனிவாசன் அவர்களை பார்த்துட்டு அவங்களுக்காக கோயம்புத்தூர்ல அவங்க நிற்கும் தொகுதியில போய் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, மற்ற மாநில முதல்வர்கள் நிறைய பேர், சந்திரபாபு நாயுடு, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வந்திருக்காங்க, ஜே.பி. நட்டா அவர்கள் வந்தாரு, அமித்ஷா அவர்கள் வந்தாங்க, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் 3 முறை வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து மக்களை பார்த்து அப்படியே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் வந்தா 4 பேர் கூட நிக்க மாட்டோம். இன்னைக்கு கருப்பு பலூன்லாம் விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா நம்ம வந்தா வெள்ளை கூட பிடிக்கிறாங்க. மக்கள் நம்ம மேல இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த, அதாவது அவருக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பு, சந்தோஷம். இதுக்கு பதில் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஆழமான எண்ணம் இருக்கிறத நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. சமீபத்துல முந்தா நாள் பார்த்தோம்னா, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தது உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுக்கும் ஒரு இராணுவ அமைச்சர். அவர் நினைச்சாருன்னா இன்னும் நம் நாட்டை எந்த அளவுக்கும் கொண்டு போக முடியும். ஒரு காலத்துல பார்த்தோம்னா நம்முடைய இந்தியாவை வந்து அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருந்த இடத்துல, இன்னைக்கு நம்ம நாட்டை உண்மையிலே பாதுகாப்பு துறையில அந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துட்டு வர்றாருன்னு தான் சொல்ல முடியும். நம்மளுடைய முப்படைகளினுடைய அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க செய்யுங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம்னா பெண்களை அனுப்பி பாகிஸ்தானை நோக்கி ஒண்ணுமே இல்லாம சாம்பலாக்கி வச்சுட்டாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு மங்கள்யான் மாதிரி ககன்யான், சமுத்திரயான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க பாகிஸ்தானை வேண்டாம், அவங்க மிரட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சைனாக்காரனுக்கு தெரியும் நம் இந்தியாவினுடைய ராணுவத்தின் வலிமை என்னன்னு சைனாக்காரனுக்கு தெரியும். நம்முடைய கடலில் 35 வருஷத்துக்கு ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து நின்றுருக்கு. இது வந்து சைனாவுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்முடைய ராணுவத்துறையில ஏவுகணைன்னு பார்த்தோம்னா அக்னி, அஸ்த்ரா, காளி, வாயு, பிரம்மோஸ் இப்படி நிறைய ஏவுகணைகள். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 100 இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும். அந்த அளவுக்கு வந்து அது வந்து வார்ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டின் பாதுகாப்பாகட்டும், இராணுவ வளர்ச்சியாகட்டும் மிகவும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம இராணுவத்தின் வலிமை உலக அளவுல 4வது இடத்துல இருக்கும். சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்துல மேல கொண்டு போயிடணும். ரஃபேல் எல்லாம் வந்து நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் காலத்துல சொன்னதை, ரஃபேல் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி இங்க குமிச்சு வச்சிருக்காங்க. நம்மளுடைய பிரம்மோஸ் வந்து எல்லா நாடுகளும் வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வந்து தயாரிக்கப்படும் இராணுவ தயாரிப்புகள் வந்து நம்பகமானவை, தரமானவை அப்படின்னு நினைச்சிட்டு உலக நாடுகள் அத்தனை பேருமே வந்து நம்மகிட்ட இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷத்துக்கு 45,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு
ராணுவ தளவாடங்களை வந்து நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான். நம்ம ஊர் ரோடெல்லாம் பார்த்தோம்னா சாதாரணமாக இருக்கும். இன்னைக்கு குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சமீபமாக அஸ்ஸாம் அந்த ரோடுகள்ல கூட விமானங்களை வந்து இறக்க முடியும். ராணுவ விமானங்கள் வந்து ஓடக்கூடிய அளவுக்கு தரமான ரோடுகள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா மிகவும் சாதாரண விஷயமாகவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும்போது முதல்ல போய் அடிச்சது வந்து விமானத்தின் ஓடுதளங்களை தான் அடிச்சு நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட 12 விமான தளங்களை வந்து ஓடுதளத்தை நம்முடைய இந்திய ராணுவம் அப்படி பள்ளம் ஆக்கிட்டாங்க. பள்ளம்னா போல சாதாரண பள்ளம் இல்ல. அதை வந்து சரி கட்டுறதுக்கே வந்து நம்ம கடன் வாங்கினாலும் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்து இந்தியா நம்மளை ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரங்க ஃபுல்லாவே வந்து குழம்பி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் வராது, அதுக்கு மீறி வந்தாலும் நம்ம நம்ம ஊர்ல எந்த கிராமத்துல வேண்டாலும் நம்மளால விமானங்களையும் ராணுவ விமானங்களை வந்து இயக்கக்கூடிய அளவுல வந்து ரோடுகளை போட்டு விட்டுருக்காங்க. அதுதான் இங்க முக்கியம். அஸ்ஸாம்ல சமீபத்துல வந்து அப்படி ஒரு ஓடுதளத்தை வந்து ஆஹ் சோதனை ஓட்டம் பண்ணும்போது அப்ப நம்ம ஊர்ல எல்லாரும் வந்து மீம்ஸ் போட்டாங்க. இதென்ன பெரிய பிரமாதம், எங்க ஊருக்கு வாங்க, நாங்க நடு ரோட்ல தண்ணியில கப்பலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீம்ஸ் போட்டாங்க. அது வந்து நம்ம கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கு, சிரிச்சுக்கலாம். பட் உண்மையில பார்த்தா நம் தமிழ்நாட்டினுடைய ரோடுகள் சரியில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு நாடு பொருளாதாரத்துல மட்டுமில்ல ராணுவத்திலையும் வலிமையாக இருந்தாதான் அது வந்து நம்பர் 1 நாடு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்பர் 3வது இறக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாடு ராணுவத்திலும் சிறந்து விளங்குறதுனாலதான் நம்மளுடைய நாடுமே பார்த்தோம்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியில இருக்கு. அப்பாவு தொகுதியில வந்து கேம்பெயின் பண்ணாரு. அப்படி பண்ணும்போது வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மக்கள் வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாடியே மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்பாவு அவர்கள் நம்முடைய கவர்னரையும் அங்க வந்து தேசிய கீதம் பாடக்கூடாது, வந்தே மாதரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவும் மரியாதை குறைவாக நடத்தின இடத்துல நீ அப்படியா சொன்னா உன்னோட மண்ணில இருந்தே சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அங்க பார்த்தோம்னா மருத்துவ கருவிகள் வந்து உருவாக்கும் ஆலையை வந்து நாங்க கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியமான 100% சாத்தியம் தான். ஏன்னா சாதாரணமாக இருந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை இன்னைக்கு உலகின் மருந்துகள் உற்பத்தி செய்யும் ஒரு ஹப்பாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 157 நாடுகளுக்கு உத்தரகாண்ட்ல இருந்து மருந்து மாத்திரைகள் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. அது ஒரு சின்ன மாநிலம், குட்டி மாநிலம். அந்த மாநிலத்தையே பார்த்தோம்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா சோர்சஸும் இருக்கு. படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, படித்த பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்தோம்னா 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே எல்லாரும் இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுப்பாங்களோ இல்லாட்டி நாளைக்கு அவங்க ஆரம்பிக்க போற கம்பெனிகள்ல கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டபுள் இன்ஜின் சர்க்காரா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை இல்லாம சுமூகமாக நிறைய நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும். இப்ப நம்ம ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அதாவது இன்றைக்கு இருக்கும் அரசாங்கம் தமிழ்நாட்டை வந்து மேலோக்கி கொண்டு போனதுல நிறைய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்ப எடப்பாடி ஐயா இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நல்ல இணக்கமான உறவு இருக்க போய்தான் நிறைய கிட்டத்தட்ட அவர் சொல்ற நமக்கே தெரியும். 11 மெடிக்கல் காலேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன், 66 ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன், ஒரு விவசாய யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கேன், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இணக்கமா இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய முதல்வர் என்ன செய்வார், தட்டிப்பார், தூக்கிப்பார், தொட்டுப்பார்னு சொல்லிட்டு தேவையில்லாம உரண்டை இழுத்து வர வேண்டிய காசை பூரா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தாலுமே நம்முடைய பாரத பிரதமர் இது வரைக்கும் நான் 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு. ஆனா இவங்க இப்ப வரைக்கும் இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி மறுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பணத்தை வாரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னா விலைவாசியை கூட்டி வச்சிருக்காங்க. அப்ப அம்புட்டு காசை என்னதானா பண்ணீங்கன்னு தெரியல. நமக்கு அப்படி தலை சுத்துது, அம்புட்டு காசை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு. ஓகே, இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா குறிப்பா அவர் சொல்றது வந்து திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது நம்மளுடைய உரிமை, அந்த புனிதத்தை வந்து நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவினுடைய மேனிபெஸ்டோல சொன்னதுமே அப்படித்தான், திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை, ஆனந்தன், ஐயாசாமி அப்படிப்பட்ட ஆட்களை வந்து பக்கத்துல வச்சு அவர் பார்க்கும்போது அடுத்த தலைமுறைகளை வந்து உருவாக்க வந்திருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாதாரணமாக ஒரு சின்ன ஊர்ல வந்து நின்று அந்த அளவுக்கு பேசுனது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து, அடுத்து நாங்க ஆட்சி வந்தா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாங்க செஞ்சு கொடுப்போம், அது பாராளுமன்றத்துல நாங்க செங்கோலை கொண்டு போய் வச்சிருக்கோம், திருக்குறளை உலக நாடுகள் பலவற்றுல வந்து நாங்க மொழிபெயர்த்திருக்கோம் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது தமிழ்நாட்டுல இருக்கும் அரசியல்வாதிகள் பேசாத விஷயத்த ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இவர் வந்ததுக்கு பிறகுதான் மொரிசியஸ்ல
அகலேக்கா அப்படிங்கிற ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்க வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாகவும் போர் பயிற்சி செய்யக்கூடிய இடமாகவும் விமான ஓடுதளமுமே வந்து அங்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எப்ப யோசிச்சாங்க, எப்ப செஞ்சாங்கன்னே தெரியல. இதெல்லாம் வெளியே வந்து 3 வருஷம் ஆகுது. ஆனா அதை வந்து எந்த மீடியாவும் சொல்லாம எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. ராணுவத்துறையில ராஜ்நாத் சிங் அவர்கள் செஞ்ச சாதனை மாதிரி மற்ற நாடுகள் செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம சாதாரண ஊர்ல வந்து நின்று அத்தனை பேருமே பார்த்தோம்னா கேம்பெயின் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்முடைய அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்தோம்னா மொடக்குச்சியிலையும் மயிலாப்பூர் 2 இடத்துலயுமே பார்த்தோம்னா 2 பெண்களுக்காக வந்து வாக்கு சேகரிக்க வந்தாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா பாஜகவும் ஏடிஎம்கே வந்து ஜெல்லாகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப பார்த்தோம்னா நல்லா ஜெல்லாகி தொண்டர்களுமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கொஞ்சம் சோசியல் மீடியால கூட அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப பரவாயில்ல, அண்ணாமலை வந்து இந்த தேர்தல்ல நிக்காதது நல்லது, அவர் அத்தனை இடத்துக்குமே போய் தேர்தல் பிரச்சாரம் செய்யறாரு. அந்த அளவுக்கு வந்து நமக்கு புரிதல் இல்லாம இருந்தா கூட மேலிடத்துக்கு நல்ல புரிதல் இருக்கு. ஏன்னா அவங்களாம் பல வருஷமா இது எலெக்ஷனுக்குள்ளேயே இருக்கிறவங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது இப்ப எல்லாருமே பார்த்தோம்னா அதை ஏத்துக்கிட்டாங்க. 2 தொண்டர்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா குக்கர் சின்னத்துக்கு எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. குட்டிகள் அதாவது மற்ற துணை கட்சிகளுக்குமே சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணி ஓட்டு போட்டு எப்படியாவது இந்த முறை வந்து எடப்பாடியார் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி கூட பாருங்க, நம்ம தமிழக மக்களுக்காக இன்னைக்கு ஆள போற ஒரு கட்சிக்காக வந்து நல்ல முறையில கேம்பெயின் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏற்கனவே நானே நினைச்சேன் ஏன் இன்னும் ராகுல் காந்தி யாரும் கூப்பிடாம இருக்கிறாங்கன்னு. அவர்லாம் வந்தான்னா ரொம்ப ஈஸியா நம்ம தமிழகத்துல வந்து எடப்பாடி ஐயாவும் என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிக்கும். அந்த மாதிரிதான் அவருடைய பேச்சு எல்லாமே இருக்கு. சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனா பார்த்தோம்னா வந்த அத்தனை பேருமே பக்கா சங்கி, அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் காரணம். இதுல குறிப்பா பார்த்தோம்னா ரேகா குப்தா அவர்களுமே வந்து ஆர்எஸ்எஸ் தான். அதில் இருக்கும் பெண்கள் அமைப்பான ஏபிவிபி அதுல இருந்து வந்தவங்க தான். அவங்களுமே ஆர்எஸ்எஸ் காரங்க தான். நீங்க சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா வந்துட்டு டெய்லி வந்துட்டு போறதுமே சங்கிகள் தான். அடுத்து வர்ற ஆட்சி வந்து நல்ல மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். போன வாரம் கூட பாகிஸ்தான்காரன் சொன்னா, நாங்க ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க கல்கத்தாவை வந்து நாங்கள் அடிப்போம், ஏதாவது செய்வோம் அப்படின்னா. அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார், மரியாதையாக இருந்துக்கோ, உன்னை அடிச்சோன்னு வச்சுக்க எத்தனை துண்டாக மாறுவீங்கன்னு ஆண்டவனுக்கே தெரியாது, மரியாதையாக இருந்துக்கோ, லாத் மாறுதுங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் பார்த்தோம்னா அதை பார்த்ததுலேருந்து அப்படியே மிரட்டினது தான். அப்படி பாகிஸ்தான்காரை கப்புச்சுக்குன்னு இருக்கான். இது மாதிரி தைரியமாக பேசக்கூடிய ஒரு இராணுவ அமைச்சர் கிடைச்சது உண்மையிலே இந்திய மக்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான். இந்த முறை அத்தனை பேரும் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக என்டிஏ கூட்டணிக்கு வாக்கு செலுத்தணும். யாரும் ஒரு ஓட்டு கூட திமுக போகாத அளவுக்கு மக்கள் வந்து இந்த தடவை ஒற்றுமையாக இருந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்கணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.